சூரியனுடைய ஆதிக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க கண்டிப்பா சூரிய வழிபாடு அப்படின்றத தினமும் செய்யணும். அதுவும் குறிப்பாக சூரிய ஓரையில செய்யணும். பிரதோஷ கால வழிபாடுகள் உங்க வாழ்க்கையை வந்து மேலும் உயர்த்தக்கூடியதாக அமையும். பேசிக்காவே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஆர்வங்கள் இருக்கும். சிவ வழிபாடு நீங்க பேசிக்காவே செய்யக்கூடிய நபரா தான் நீங்க இருப்பீங்க. வில்வம் பூ கொண்டு அர்ச்சனை செய்யறது, அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யறது ரொம்ப உகந்ததா இருக்கும். அடுத்து பார்க்கும் பொழுது, ரொம்ப எளிய மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? உதவிக்கே ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய மிக எளிய மக்களுக்கு ஓடி சென்று உதவக்கூடிய தன்மை வந்து உங்ககிட்ட இருக்கும். பட் அந்த தன்மையை வந்து இன்னும் நீங்கள் அதிகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி சில கௌரவ பங்கத்தையும் இழப்புகளையும் அரசாங்க வழி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசியல் சார்ந்த விஷயங்களையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தந்தை அப்படின்றவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிக முக்கிய பங்கு இருப்பாரா? அப்படி இல்லைன்னா வந்து